ஹலோ, வணக்கம். இன்றைக்கி ப்ளஷ் சானிட்டரி பேட் பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளஷ் ஆர்கானிக் பேட் அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகலான்னு பார்த்தப்போ ப்ளஷ் எடுத்தேன் இந்த வாட்டி அமேசானில். இவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அல்ட்ரா தின்னுன்னு சொல்கிறாங்க, பியோர் யூஎஸ் காட்டன் சொல்கிறாங்க. இது வந்துட்டு நான் எப்படி எடுத்தேன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் மிக்ஸ்டாக தான் எடுத்திருக்கேன். 16 எக்ஸல் பேடும் 14 டபுள் எக்ஸல் பேடும் 4 லைனர்ஸும் வர மாதிரி எடுத்திருக்கேன். டோட்டலாக 30 பேட்ஸ் கொடுக்குறாங்க. இது ரேஷ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அண்டு இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வித் டிஸ்போசபிள் பவுச்சஸ் ஓட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இது யூஸ் பண்ணால் ஹாப்பியாக எங்கே வேணால் போகலாம், வரலாம், சைக்கிள் ஓட்டலாம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதோட லேயர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு பேடோட லேயர்ஸ் லீக் ப்ரூஃப் சைடு வால், சுப்பீரியர் அப்சார்ப்ஷன் சேனல்ஸ் இருக்கான், ப்ரீத்தபிள் பேக் ஷீட்டான், அல்ட்ரா தின் அண்ட் லைட் வெயிட்டான். ஆஸ் யூஷுவல் இவங்க ஆர்கானிக் பேட்ஸ்ன்றதுனால குளோரின் ஃப்ரீ, தேலைட் ஃப்ரீ, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேக்கில் 16 எக்ஸல் பேட்ஸ் இருக்குது. வித் சைஸோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட் எல்லாம் மீடியம் ஃப்ளோ இருக்கும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் எக்ஸல் பேட்ஸ் வந்துட்டு 14 கொடுத்துருக்காங்க. சைஸ் 320 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்சர்வன்சி நிறைய இருக்கும், லென்த்தும் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 4 பேண்டி லைனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வருதோ இல்லையோ, வர மாதிரி இருக்குமோ என்னமோ அந்த மாதிரி நேரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுப்பீரியர் அப்சார்ப்ஷன் சேனல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஆனால் வந்துட்டு இந்த ஓப்பன் பண்ணுற இது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. டேப் ஓப்பன் இருந்தது. அதனால் தின் ஸ்ட்ராங் பியூர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராண்டு. அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணும்போது நம்ம ரெப்ரொடக்ஷனில் வந்துட்டு என்னென்ன மாதிரி சைக்கிள்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன ஃபேஸ்லாம் இருக்கும், மென்சூரல் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவுலேஷன் ஃபேஸ், லியூட்டல் ஃபேஸ்னு இருக்கும்ல, அது மூடு எப்படிலாம் இருக்கும், அதோட டெஃபினிஷன், டிப்ஸு, அந்த மாதிரிலாம் சின்னதாக குட்டி குட்டி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதும் கலர்ஃபுல்லாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல்னு. எக்ஸல் வந்துட்டு பிங்க்லேயும் டபுள் எக்ஸல் வந்துட்டு ப்ளூலேயும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு பிங்க் பேட், எக்ஸல் பேட் வந்துட்டு டிஸ்போசபிள் பவுச்சோடு கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணால் அதோட சைஸ் வந்துட்டு இதுதான். பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எக்ஸல் பேட் மாதிரியே தான் இருக்குது. தின்னாக இருக்குது, ஸ்குஷியாக ஸ்பாஞ்சியாலாம் இல்லை, தின்னாக இருக்குது, நல்லா இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா காட்டன் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டிஸ்போசபிள் பவுச். உள்ளே பாருங்கள், நீட்டாக பேக் பண்ணி சீல் பண்ணிவிட்டு டஸ்ட்பினில் போட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள். அண்ட் அதே மாதிரி ஒரு டபுள் எக்ஸல் பேட் பாருங்கள், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த பேடை, பார்த்துட்டேன். ஓகே, அந்த மாதிரி இது கொஞ்சம் லார்ஜாக இருக்குது. இந்த 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 சைடு வந்துட்டு வைடாக இருக்குது கொஞ்சம். இதுவுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 குட்டி குட்டி பேண்டி லைனர் அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி 4 கொடுத்துருந்தாங்க. ஒன்று ட்ரை பண்ணுவோம், பார்க்கலாம். இதுவும் நான் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் சும்மா அவங்க முன்னாடி. இது ஓப்பன் பண்ணதான் இங்கே பாருங்கள், க்யூட்டாக குட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் வந்துட்டு இது வந்து நான் இன்னும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த பேடு. அப்சார்ப்ஷன், சாஃப்ட்னஸ்ஸு, ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, கெமிக்கல்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் இது டீக்ரேடபிள் தான் நினைக்கிறேன், ஏன்னா பியோர் காட்டன்றதுனால. ப்ளஸ் நல்ல லேயர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால, ப்ரீத்தபிள் ஷீட்டெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூஸ் பண்ணலாம் தைரியமாக அப்படின்ட்டு. ப்ளஸ் நான் வந்துட்டு ப்ரீவியஸாக வந்துட்டு பிளாஸ்டிக் பேட்ஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஆஸ் யூஷுவல் ஆடில் வர அந்த பேட்ஸ் தான். எனக்கு வந்துட்டு 1 இயராக ஸ்விட்ச் பண்ணணும்னு இருந்துச்சு. நான் அதே மாதிரி ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா பல பிராண்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். இது வந்துட்டு ப்ளஷ் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆஸா அப்புறம் பிளிஸ் பேட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மென்சுரல் கப்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆஸாவும் ப்ளஷ்ஷும் வந்துட்டு ரொம்ப சிமிலராகவே இருக்குது. பிளிஸ் பேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. பட் அது வந்துட்டு புளிச்சக்கீரை தண்டுலேருந்து செய்கிறதுனால அதுவும் ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு நான் அதுவும் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அதுவும் பயோடிகிரேடபிள் தான். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால் என்னோடய சஜஷன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அதை விட கொஞ்சம் மேபி எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். ஆனால் வந்துட்டு ஹெல்த்து என்விரான்மெண்ட் ரெண்டுமே பார்க்கும்போது இந்த மாதிரி நாப்கின்ஸ்க்கு சானிடரி பேட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்விட்ச் ஆகிறது ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு 14.38 per பீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அமேசானில் சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வரும். அப்படி வர்றதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தோணுதோ பர் பீஸு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மந்த்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பிராண்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். புதுசாக பயோடிகிரேடபிள் பேட்ஸ் மாதிரி நீங்களே பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்குது. ஆஸாவும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. பிளிஸ் பேட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. மென்சுரல் கப்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் அதை கண்டினியூ பண்ணல. நான் பேட்ஸே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அதுதான் என்னோடய ரிவ்யூ. நீங்கள் விமனாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வாட்டி ரிசர்ச் பண்ணி நீங்களும் ஸ்விட்ச் ஆகலைன்னா ஆகுங்க. மென்னாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கோ இது ஒரு சஜஷன் மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் நான் நிறையா பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ க்ரிஷ். பாய். வணக்கம். பாய்.